காலையில அலாரம் வச்சு எந்திரிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, ஸ்கூல் லீவ் டைம்ல தானா சீக்கிரமா எந்திரிப்போம் இல்லையா? அந்த டேவே செம சூப்பர் ப்ளசன்ட்டா இருக்கும். அந்த மாரி ஒரு நாள் தான் எனக்கு அன்னைக்கு. ஸோ காலைல எந்திரிச்சு வந்தம்போதே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு. ஸோ அது யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சரி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ நெறைய பேர் கிச்சன்ல வந்து பார்த்தோன்னாக்கா, கவுண்டர் டாப்ல வந்து ஒரு பார்டர் மாரி வச்சிருப்பாங்க. கேட்டா வந்து தண்ணி வந்து வாஷ் பண்ற தண்ணியெல்லாம் வெளிய வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி போடாம கிச்சன ஸ்லீக்காவே வச்சுட்டு, இந்த மாரி ட்ரை மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட வெளியே வராது. அவ்வளோ தண்ணி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதை நீங்கள் புளிச்சிட்டு திரும்ப காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் லைஃபோட எந்த ஃபேஸில் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோர்ஸ், விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரொட்டீன் தான். நல்லா ரெஃப்ரெஷிங்காக காற்று வாங்குறது. அன்றைக்கி வந்து ஃபைசன் சீக்கிரமாக எழுந்திரிச்சான். ஸ்கூல் டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புற மாதிரி இருக்கும். ஸ்கூல் லீவ்னோடனே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை வந்து ரெடி பண்ணேன். ஸோ ஃபைசனுக்கு மட்டும் தோசை எங்களுக்கு என்ன பண்ணு தெரியல யோசிச்சுட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா உக்கி மில்லட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த பேக்கேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏபிசி மால்ட், பருப்பு பொடி, அது கூடவே மில்லட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா ஹோம்மேடாக ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லால்பேட்டையில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ஏபிசி மார்ட்டில் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பெனிஃபிட்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பேக் கவரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் எல்லாமே சூப்பராக வந்து பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ml மில்கில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஏபிசி மால்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் ஃபைசன் கொடுக்கறதுனால கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான், மில்லட்ஸ் அண்ட் நட்ஸ் கஞ்சி. ஸோ அதை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி போட்டுட்டு, அதே மாதிரி தேன் இருந்துச்சு, தேன் வந்து போட்டுக்கிட்டோம். யூஸ்வலாக இப்போ சுகர் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால தேன் வந்து ஆட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. இவங்களோட பேஜ் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.